ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீரா ரொம்பவே சோகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பிருந்தா வராங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா அங்கே மாமாவை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ சொல்லிகிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத. என்னமோ அவனை புதுசாக இப்போ மாமான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. அவனை கண்டாலே உனக்கு பிடிக்காது. இப்போ என்னென்னா அவன் மேலே ரொம்ப உனக்கு பாசம் வந்துருச்சுது. என்கிட்ட இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காத, பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லவும், ஏங்கா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, உண்மையிலே சொல்கிற, மாமா பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவரை பற்றி நான் உண்மை ஏதாவது தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக அவரை ஏற்றுப்ப அப்படிங்கிறாங்க. என்னடி அவனை பற்றி உண்மை தெரிஞ்சுக்கிடணும், அவன் என்னை நம்ப வச்சு ஏமாற்றி இருக்கிறான், நீ என்னென்னா அவனை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிற, பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைக்கா மாமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டார், ஆனால் கண்மணி அக்கா என்ன தெரியுமா செய்தா, தண்ணியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவள் தூரம் கொண்டு கொட்டிட்டாக்கா அப்படிங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டுக்காக்கா, நான் கொண்டு கொடுத்தேன், ஆனால் அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் எதுவுமே சாப்பிடாம இருக்காருக்கா, அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி இங்கே வராங்க. என்னடி அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, இங்கே பாரு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ அவனுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ வீராவோட அம்மாவும் வந்துருந்தாங்க. அப்போ வீராட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு, மாப்பிள்ளை எதுவுமே சாப்பிடாம அவர் வாசலே உட்காந்துருக்கிறாரு, அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது, நீ சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்பார தவிர நாங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அதனால் தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, ஏதாவது ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னம்மா அவட்ட பேசி பேசி அவன் மனசை மாற்றிட்டு இருக்கிறே, என்ன முடிவு எடுக்கிறது புதுசாட்டு, அதான் முடிவு எடுத்தாச்சு. இல்லை அவன் எவ்வளோ நேரம் தான் அங்கே உட்காந்துருக்க முடியும், பசி எடுத்ததுக்கப்புறம் தன்னாலேயே அவனே வீட்டுக்கு போயிடுவான், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் நினைக்கிறாங்க, ஐயோ பசி வேற உயிர் போகுது, தண்ணி வேற தாகமாக எடுக்குது, தண்ணி கேட்டால் கூட இந்த வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தான் பண்ணுதுக்குன்னு தெரியல, அங்கே வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம்னா அத்தை அவ்வளோதான், வீராவோட வந்தா வா, இல்லைன்னா தெருப்பக்கம் கூட வரக்கூடாதுன்னு வேற அத்தை வேற மிரட்டிட்டு இருக்காங்க, நான் என்ன தான் பண்ணுறதுக்கு, வீராட்ட எனக்கு பேசுறதுக்கு கூட இந்த கண்மணியை விட மாட்டேங்கிறா, என்ன செய்துக்குன்னே தெரியல, வீராட்ட பேசவே என்னால் முடியல, இல்லை நான் வீராவோட மனசை மாற்றி நான் எங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு மாறன் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இல்லை வெயில் வேற அடிக்குது, என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கே உட்காந்துருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீராவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு வீரா, நீ தான் மாப்பிள்ளைகிட்ட இருந்து எப்படியாவது பேசி அவரை மனசை மாற்றி ஒன்று நீ அவர் கூட சேர்ந்து வாழப்போ, இல்லைன்னா அவர் வீட்டுக்கு நீ அனுப்பி வை, நீ எதுவுமே பேசாமல் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தேன்னா எப்படி ஆகும் அப்படிங்கும்போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க, அவன் பாட்டுக்கு அவன் போமா, அதான் நம்ம வீட்டை சாத்தி கதவை அடைச்சாச்சு இல்லை, அவன் எவ்வளோ நேரம் தான் இருந்துட முடியும், அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு கண்மணி திட்டி விடவும், அப்போது ஒன்றுமே சொல்லாமல் வீராவோட அம்மாவும் போயிருந்தாங்க. இந்த கண்மணி இருக்கிற வரைக்கும் வீராவையும் மாப்பிள்ளையே அவள் சேர்ந்து விட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிட்டு போயிருந்தாங்க. பிருந்தாவும் பார்க்குறாங்க, ஐயோ மாமா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவரை பற்றின உண்மையும் நம்மளால் சொல்ல முடியல, நம்ம கையும் கட்டி போட்டுட்டாரு நம்மகிட்ட சத்தியம் வாங்கி, இப்போ என்ன பண்ணதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே மாற நினச்சி சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராத்திரி ஆகி போச்சுது, எல்லாருமே படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. மாறன் பார்த்தோம்னா அவர் கொசிக்கடியிலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருது, மழை பெய்துட்டு இருக்குது. மாறனுக்கு எங்கே ஒதுங்குறதுனே தெரியல, அந்த மழையிலே நனைஞ்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ வீரா பார்க்குறாங்க, பார்த்தோம்னா ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க, ஒருவேளை மாறன் வீட்டுக்கு போயிருப்பாரு, அவர் இருக்க மாட்டார் இந்த மலையில் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க ஜன்னலை திறந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாறன் மலையிலே நனைஞ்சிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. குளிர் தாங்க முடியாமல் அவங்க உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே வீராவோட மனசு ரொம்பவே சோகமாயிருது. ஐயோ மாறன் மலையில் நனைஞ்சிட்டு இன்னும் நம்மளுக்காக இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறானா, அப்போ அவன் வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணதுக்குன்னே தெரியல. அவங்க வீரா மாறன் நினச்சி அவங்க தூங்காமல் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வீராவோட அம்மா பிருந்தாட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஒருவேளை வெளியே உட்காந்துருக்காரா என்னன்னு தெரியல, மழை வர நல்லா பெய்துட்டு இருக்குது, இல்லை இடி மின்னல்னு எல்லாமே இருக்குது, இப்போ என்ன பண்ணதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீரா கதவை திறக்கிற மாதிரிக்கு போகிறாங்க. இதை பார்த்ததுமே வீராவோட அம்மா பார்க்குறாங்க, வீரா கதவை திறக்கிறா, இப்போ நம்ம போக வேண்டாம், அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பிருந்தாட்ட சொல்லவும், அப்போ பிருந்தாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த கண்மணி அக்காவை பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது கண்மணி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலையாக போச்சுது, கண்மணி தூங்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம போக வேண்டாம், வீரா என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பிருந்தாவும் வீராவோட அம்மா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா கவை திறக்கிறாங்க. கவை திறந்து பார்க்கவும் மாறன் குளிரில் அவங்க ரொம்பவே நடுங்கிட்டு இருக்கிறாங்க மழையில். அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் மாறா இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருக்கிற, நான் சொல்கிறது கேளு, உங்கள் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை என் உயிரே போனாலும் சரி தான், நீ இல்லாமல் நான் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் தான் நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறியே தெரியல, ஏன் நீ அடுத்தவங்க மனசை நீ எப்போவுமே புரிஞ்சிக்கவே மாட்டியா, உன்னுடைய
சந்தோஷத்தை மட்டும்தான் நீ பாப்பி அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை வீரா, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக நீ வந்து ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்ப. நான் உன் கழுத்தில் தாலி கட்டினதை நினச்சி அதுக்கு உள்ள உண்மையை தெரிஞ்சு நீ கண்டிப்பாக என்னை புரிஞ்சு என் கூட சேர்ந்து வாழ்வே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், இப்போ நீங்கள் இருந்து கிளம்பி போ. ஆனால் நீ நினைக்கிறது மட்டும் எப்போவுமே நடக்காது. என்னதான் இருந்தாலும் சரி, நீ என் கூட இருந்து நீ எனக்கு துரோகம் செய்தவன், அதனால என் மனசு மாறணும் மட்டும் நீ நினைக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வீரா வந்து பார்த்தோம்னா ஒரு டவல் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இதை பார்த்ததுமே மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் சரிதான், மாறனுக்கு ஒன்றுனா வீரா தாங்கிக்க மாட்டுக்கா பாரு, எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து மாறனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அண்ணனோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மாறன் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்படிலாம் பண்ணுறனால என்னமோ நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன், நீ கட்டின தாலி வந்து சரின்னு மட்டும் நினச்சிடாத, உன் இடத்துல யாராக இருந்தாலும் சரி தான் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், அதுவும் உங்கள் அப்பாவுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேனே தவிர மற்றபடி என்னமோ உங்க மேலே வந்து அக்கறை வந்து நான் செய்துட்டேன்னு சொல்லி மட்டும் நீ நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இங்கேருந்து கிளம்பி போயிடணும், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடவும் மாறன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வீராவோட மனசில் நான் இருக்கிறங்கிறது தெரிஞ்சு போச்சுது. இது எனக்கு போருமே, எனக்கு கொஞ்சம் கொடுத்தாலே போகிறோம், ஆனால் நீ இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கிறியே, கண்டிப்பாக நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னு மாறன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ வள்ளி பார்க்குறாங்க, ஐயோ நல்ல மழை பெய்துட்டு இருக்குது, இப்போ அங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மாறன் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கானா, வீட்டுக்குள்ளே போனானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, மாறனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்போ ஃபோன் பண்ணினாக்கி அதுக்கப்புறமா அவன் வந்து ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு வந்துட போகிறான், அதனால் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து வள்ளியோட மனசு கேட்க மாட்டேங்குது. சரி நம்ம எதுக்கு மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாறா, அங்கே மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறியா, என்ன நடக்குது, உன்னை வந்து வீரா வந்து உன் கூட வாழறதுக்கு சம்மதிச்சிட்டாலா, என்ன நடக்குது அப்படிங்கும்போது அப்போ மாறன் வந்து இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வள்ளி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா மாறா, வீராவோட மனசு மாற ஆரம்பிச்சிருது, எப்படியாவது நீ அவளோட தான் வரணும் அப்படிங்கும்போது அத்தை நீ சுலபமாக சொல்லிட்டு அங்கே உட்காந்துருத, இங்கே கடந்து படக்கூடிய கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் கொசுக்கடியிலையும் மழையிலையும் காலையில் வெயிலையும் கிடந்து எல்லா இடத்துலையும் நான் கிடந்து காஞ்சிருக்கிறேன், உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கும்போது, டே வீரா கிடைக்கணும்னா சும்மாவா என்ன தாலியை கட்டிட்டே இல்லை, உன் பொண்டாட்டி உனக்கு கிடைக்கணும்னா நீ இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு தான் தீரணும், நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி தான், வரும்போது வீராவோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா காலையில் விடிஞ்சிடுது. அப்போ கண்மணி எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, என்னது இந்த ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து டே அப்படின்னு சொல்லி கத்தவும் எல்லாருமே வீட்டிலேருந்து ஓடி வராங்க. மாறன் வந்து எந்திரிச்சிருந்தாங்க. மாறன் எந்திரிச்சதுமே கண்மணி பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கண்மணி பார்க்குறாங்க, என்னடா யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் கதவை திறந்து நீயே உள்ளே வந்துட்டியா என்ன, அதுவும் எங்கள் அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிற, ஓஹோ இல்லை சாப்பிட வேறு சாப்பிட்ருக்கியா, அப்போ எல்லாமே திருட்டுத்தனமாக நீ பண்ணியிருக்கிறியா அப்படிங்கும்போது இப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் இதுக்காக திருட்டுத்தனம் பண்ணணும், இது என்னுடைய மாமியார் வீடு, நான் சுலபமாக நான் வந்து உரிமையோடு வரலாம், நான் இதுக்காக வந்து நான் திருட்டுத்தனமாக வரணும் அப்படிங்கவோ, என்னது மாமியார் வீடா, இங்கே பாரு நீ மாமியார் வீடுன்னு போகிறது பார்த்தாக்கி நீ ஜெயிலுக்கு தான் போகணும், அதான் உன்னுடைய மாமியார் வீடு, இங்கே என்ன மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு உரிமையை கொண்டாடிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்க்கும்போது வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது, நைட்டு கொஞ்சம் நான் தூங்க போயிட்டேன், அதுக்குள்ளே இங்கே என்ன நிலமோ நடந்துச்சு, இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தான், ஏமா நீ தான் இவனை வீட்டுக்குள்ளே வந்து ஊட்டியா என்ன, நீ தான் வீட்டுக்குள்ளே இவனை வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தியா என்ன, இது உங்கள் ரெண்டொரு வேலையாக தான் இருக்கும், இல்லை பிருந்தா நீ செய்தி அப்படிங்கும்போது அப்போ பிருந்தாவும் அவங்க அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் ஐயோ கண்மணி பார்த்தாக்கி திட்டுவான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க இவனுக்கு யாரும் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் தான் கொடுத்தேன் அவனை படுக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. என்ன வீரா நீ சொல்கிற, இவனை எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள அனுபவிச்ச, அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனுடைய ட்ரெஸ் அவர் எடுத்து கொடுத்துருக்குற, என்னதான் நடந்துட்டு இருக்கோம் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இவன் கிடையாது, இவன் இடத்துல யார் இருந்து கஷ்டப்பட்டாலும் இப்படி தான் செய்திருப்ப அப்படிங்கிறாங்க. நீ வேற யாருக்கு கொடுத்தாலும் நான் கேட்க போகிறது கிடையாது, ஆனால் இவனுக்கு நீ ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த, இவனே நான் வீட்டை விட்டு அனுப்பிவிடுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இவன் கொஞ்சம் எடுத்தாலும் இவன் வந்து இவனை பிடிக்க முடியாது, நீ என்னன்னா இவனை இந்த அளவுக்கு நீ அனுபவிச்சிருக்கிற, இவன் பாரு அவன் வீட்டை விட்டே போக மாட்டான் பாரு, இவனை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாவே நான் அவனை
அவனை பற்றி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கண்மணி வந்து கோபத்தோட சொல்லவும் இப்போ வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு மாறா, நீ காலையில் எந்திரிச்சதுமே உன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லியிருக்கிறேன், அது மாதிரிக்கு உன் வீட்டுக்கு நீ கிளம்பு அப்படிங்கும்போது மாறன் சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நீ வந்தால் மட்டும்தான் நான் வீட்டை விட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நான் சொன்ன பார்த்தியா இவன் போக மாட்டான்னு, ஆனால் இவனை பற்றி நீ புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் இவனுக்காக நீ உதவி செய்திருக்கிறீங்களா அப்படின்னு கண்மணி சொல்லும் போது அப்போ வந்து வீரா கேட்குறாங்க, உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு நீ தான் வேணும், என் பொண்டாட்டி தான் வேணும், நீ வந்தேன்னு நான் பாட்டுக்கு போயிடும் அப்படிங்கும்போது நான் உன் கூட வாழ சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு எடு அப்படின்னு மாறன் சொல்லும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நீ தான் முடிவு எடுக்கணும், நான் உன் கூட சேர்ந்து வாழ நான் தயாராக இல்லை, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, சரி வீரா நான் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிறாங்க. என்னது அக்ரிமெண்ட்டா, என்ன அக்ரிமெண்ட்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மாதம் என் கூட வந்து நீ என் வீட்டுக்கு வந்து தங்கு, ஒரு மாதத்துக்குள்ளே உன் மனசு வந்து மாறிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியே நம்ம சேர்ந்து வாழலாம், அப்படியும் வந்து உன் மனசு மாறலைன்னா நம்ம ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி சந்தோஷப்படுதாங்க, இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் இவன் வாயாலே சொல்லியிருக்கிறா, இது ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ வீரா என்ன முடிவு எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து வீராவை பார்க்குறாங்க. வீரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே வீராவோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு வீரா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி